ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பீரியட்ஸான 2வது நாள்லேருந்து எடுக்க வேண்டிய முக்கியமான ஈஸ்ட்ரோஜன் உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈஸ்ட்ரோஜனோட பலன் என்ன, ஏன் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம், எதனால் பீரியட்ஸான செகண்ட் டேலேருந்து இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன். பெண்களோட உடம்பில் அந்த பெண்மை அப்படிங்கிறதுக்கு காரணமான ஒரு முக்கியமான ஹார்மோன் தான் இந்த ஈஸ்ட்ரோஜன். இது பெண்களோட இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஹார்மோன் ரொம்ப தேவை. இந்த ஹார்மோன்ஸ் நமக்கு ப்ராப்பராக சுரந்தால் மட்டும்தான் ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணுறதே பண்ண முடியும். அதாவது அந்த பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை அவங்க அடைய முடியும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ராப்பராக இல்லாததுனால தான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ் ஆகியுமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியட்ஸே வந்திருக்காது. அதாவது ஏஜ் அட்டனே பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ராப்பராக இருந்தால் தான் நான் சொன்ன மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணுறதுலேருந்து, கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கிறதுலேருந்து, மாதம் ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுலேருந்து, எண்டோமெட்ரியம் சரியான சைஸுக்கு ரீச் ஆகுறதுலேருந்து எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். அதே மாதிரி அவங்களோட கருப்பையும் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகும், ஓவரி நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். இது சில பேருக்கு ரொம்ப இம்பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒன்று அந்த ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்கும், இல்லைன்னா அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் சொல்ல போகிற இப்போ ஒரு 5 டாப் 5 ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருந்தாலும் பேலன்ஸ் ஆகும், குறைவாக இருந்தாலும் பேலன்ஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட அந்த 5 உணவு என்ன அப்படிங்கிறத இப்போ நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளாக்ஸ் சீடு, அதாவது ஆளி விதை. கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோயர்ஸுக்கு, சீட் சைக்கிளிங் ஃபாலோயர்ஸுக்கு நிச்சயமாக அந்த விதையை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த ஆளி விதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் ஈஸ்ட்ரோஜன் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அண்ட் லிக்னன்ஸ் இருக்கிறதுனால, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் குறைவாக இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கிறதுக்கும், அதிகமாக இருந்தாலும் அது போதுமான அளவு சரியாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு நீங்கள் டெய்லியுமே பீரியட்ஸான செகண்ட் டேலேருந்து ஓவலேஷன் வரைக்குமே நீங்கள் ரெகுலராக எடுக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் பீரியட்ஸான செகண்ட் டேலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் எடுத்தால் போதும். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா, எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், எனக்கு பீரியட்ஸ் தள்ளி வரும், அதனால் எனக்கு எப்போ ஓவலேஷன் நடக்குதுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸான 2வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 20 நாள் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆளி விதையை பவுடராக எடுக்கலாமா, இல்லை அப்படியே சீடாக எடுத்துக்கலாமான்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பவுடராக எடுத்துகிட்டு கூட நீங்கள் 1 ஸ்பூன் டெய்லி வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்னாலும் நீங்கள் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். எப்படி வேணாலும் இந்த சீடை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக தனியாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு, அதாவது சிசமி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விதை தான். இதையும் பார்த்திங்கன்னா நம்ம சீட் சைக்கிளிங்கில் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நான் எள்ளுன்னு சொன்ன உடனே 2 டவுட் எல்லாருக்குமே வரும். அக்கா, எள்ளு சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகிடும்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, எள்ளுனாலே பயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் சீட் சைக்கிளிங்கில் இதை ஆஃப்டர் பீரியட்ஸ் தானே எடுக்க சொன்னீங்க, ஏன் நீங்கள் இப்போ முன்னாடி எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ இந்த சீட்ஸை பொறுத்த வரைக்கும் சீட் சைக்கிளிங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதில் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸில் 2 சீட்ஸு, அடுத்த ஃபேஸில் இந்த 2 சீட்ஸ் அப்படின்னு எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே தாராளமாக நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே எடுக்கலாம். வெறும் எள்ளு மட்டுமே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி நல்லா ஆகி ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்பராக இதாகி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகி கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ப்ரூஃபாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்ஸோட ப்ரெக்னன்சி ஸ்டோரிஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இனிமேயும் எள்ளை பார்த்து பயப்படாதீங்க. எள்ளு தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அது உங்களுக்கு பீரியட்ஸ் வர வைக்காது, அது நீங்கள் கர்ப்பமாகறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ரெகுலராக டெய்லி 1 ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எள்ளும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த எள்ளுக்கு இருக்குது. பெண்களோட கர்ப்பைக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இதை எடுங்க. அதுக்கப்புறமா 3ஆவதாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு. டெய்லியுமே பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேலேருந்து இந்த ஓவலேஷன் வரைக்குமே வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இந்த பச்சைப்பயிரை வேக வச்சு ரொம்ப உப்பு சேர்க்காமல் நார்மலாக ஆயில் இல்லாமல் நீங்கள் வந்து வேக வச்சு ஒரு சாலட் மாதிரி ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ பச்சைப்பயிறு வந்து ரொம்ப ரொம்ப மகிமையானது. இதை பற்றியும் நம்ம சேனலில் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்கணும்னா இந்த பச்சைப்பயிறு ரெகுலராக எடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக எடுக்க வேண்டியது ட்ரைடு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலர் திராட்சைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாமே வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர் திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கிஸ்மிஸ் பழம், கருப்பாக இருந்தாலும் சரி இல்லை எல்லோ கலராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அத்திப்பழம், இது ரெண்டுமே நீங்கள், அப்புறம் பேரிச்சம்பழம், இது 3 நீங்கள் பயன்படுத்தலாம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 உலர் திராட்சை எடுத்து நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் அது பலூன் மாதிரி ஊதி இருக்கும். அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் அந்த கிஸ்மிஸ் பழத்தை சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி தான் டெய்லி ஒரு 3லேருந்து 4 அத்திப்பழத்தை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இப்படி சாப்பிட்டிங்கன்னா வெறும் அத்திப்பழம் மட்டுமே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு, அதாவது ட்ரைடு நட்ஸுன்னு சொல்லுவாங்களே, அந்த பாதாம், வால்நட், அந்த பிஸ்தா, அந்த மாதிரி. இதில் நீங்கள் ரொம்ப பெருசாக எல்லாமே எங்களால் வாங்க முடியாது, எல்லாமே சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே போக வேண்டாம். ஏதாவது ஒன்று, அட்லீஸ்ட் வால்நட் இல்லை பிஸ்தா இல்லைன்னா பாதாம், இல்லை அது கூட வேணாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வால்நட் எல்லாம் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பாதாம் மட்டும் ரெகுலராக டெய்லி 5 பாதாம் நீங்களும் உங்கள் கணவரும் நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தோலை உரிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது, வெறும் அந்த பாதாம் மட்டும் சாப்பிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தால் போதும். இதில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ், omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேலேருந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்து சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும், இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.